ஜூம் மீட்டிங் பாத்தீங்கன்னா இன்னைக்கு த கிரேட் லீடர் தென்காசியிலிருந்து எனது நண்பர் சி சுப்பிரமணியன் சார் வந்து இன்னைக்கு ஃபுல்லா மீட்டிங் எம்சி பண்றாரு. அவர்கிட்ட இந்த பொறுப்பை ஒப்படைக்கிறேன். அதிகபட்சமாக 45 நிமிஷத்துக்குள்ள இந்த மீட்டிங் ஷெடியூல முடிச்சு கொடுக்கணும்னு தாழ்மையோட கேட்டுக்கிட்டு, வெல்கம் மிஸ்டர் சி சுப்பிரமணியன் சார். தேங்க்யூ. தேங்க்யூ ராமலிங்க சார், தேங்க்யூ பாபு சார், தேங்க்யூ சங்கர் சார், தேங்க்யூ ஆல் பீப்புள். இங்க இருக்கிற எல்லாருக்குமே உங்களுக்கு நன்றியை சொல்லிக்கிறேன். நன்றி கலந்த வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, இன்னைக்கு ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு இல்லை, இன்னைக்கு வந்து இவ்வளவு பேர் நம்ம கூட எல்லாரும் இணைஞ்சிருக்கிறோம். இந்த ஒரு சின்ன கற்பனை பண்ணி பாருங்க, இன்னைக்கு இருக்கக்கூடிய இவ்வளவு நண்பர்கள் வந்து பார்த்தா நேர்லி வந்து 246 நான் பேசி என்னோட எம்சி முடிச்சுட்டு நான் வந்து இன்னொருத்தட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணதுக்குள்ள நேர்லி 300க்கு மேல ரீச் ஆயிரும். ஸோ இவ்வளவு நண்பர்களை வந்து ஒரு சின்ன ஒரு மீட்டிங் ஹாலில் வந்து ஒரு சின்ன மீட்டிங் ஹால், ஒரு பெரிய மீட்டிங் ஹாலில் உட்கார வச்சுட்டு 300 பேர் 400 பேர் உட்காரும்போது பார்த்தீங்கன்னா அது ஒரு ஓவர்ஃபுல் ஆகி எவ்வளவு பேர் வெளியே நிற்பாங்கிறத சின்னதாக இமேஜின் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ அவ்வளோ பெரிய ஒரு க்ரௌடையும் அவ்வளோ பெரிய விஷயத்தையும் எதிர்பார்ப்போட இவ்வளவு பேர் வந்திருக்கிறோம்னா இதுல ஏதோ ஒன்று இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து வி ஷுட் பிலீவ். அதுல நம்ம எதுவும் மாற்று கருத்துல எதுவும் கிடையாது. அதை தாண்டி இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும்னா, எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் சொல்றேன். நானு we don't know what we don't know. we don't know what we know. நம்மளுக்கு என்னெல்லாம் தெரியாது அப்படிங்கிறதே நம்மளுக்கு தெரியாது. நம்மளுக்கு என்னெல்லாம் தெரியும் அப்படிங்கிறதும் நம்மளுக்கு தெரியாது. இங்கதான் பிரச்சனையே. இங்க ஒரு சின்ன பையனுக்கு வந்து பைக் ஓட்ட தெரியாது அப்படிங்கிறது அவனுக்கு தெரியாது. நேர போய் பைக்கை எடுத்துட்டு போறான், ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. ஸோ அவனுக்கு பைக் ஓட்ட தெரியாதுங்கிறது அவனுக்கு தெரியாது. இன்னும் பாத்தீங்கன்னா நம்மள மாதிரி ஆட்களுக்கு வந்து இந்த பிசினஸ்ல வந்து நம்மளால பெரிய லெவல்ல ஜெயிக்க முடியும், இதுல எனக்கு சூட்சம் இருக்கு, இதுல உள்ள விஷயத்தெல்லாம் என்னால பண்ணி நான் ஜெயிக்க முடியும், என்ற அந்த திறமை இருக்குங்கிற அந்த டேலண்ட் இருக்குங்கிற தெரியுங்கிறதே என்னால ஜெயிக்க முடியுங்கிற அந்த நுணுக்கம் தெரியும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ we don't know what we don't know. we don't know what we know. இங்கதான் பிரச்சனை. ஸோ இப்போ என்னன்னா, இப்போ நம்ம இந்த பிசினஸ்ல உள்ள வரும்போது இன்னைக்கு தயவு விஷயத்துக்கு நான் உங்கள்கிட்ட எல்லாம் இங்க இருக்கக்கூடிய நண்பர்கள் எல்லாத்துக்கும் ஒரே ஒரு சின்ன விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன். என்ன காரணம்னா, ஏதோ ஒரு விஷயத்துல நீங்க இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து இங்க பேச போறவங்களுடைய பேச்சை கேட்டு இவங்க சொல்றதை பத்தி நம்ம என்ன பண்ணிக்கலாம், இவங்க சொல்றதை கேட்க அந்த அளவுல ஆட்கள் இல்லை நீங்க. ஏன்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும். யூ ஆர் பிக் ஷாட். பெரிய பெரிய கம்பெனி நிறுவனங்களை ஹேண்டில் பண்ணக்கூடியதும் கம்பெனியை நடத்தக்கூடிய கெப்பாசிட்டியில இருக்க ஆட்கள் தான் இங்க உட்காந்துருக்கிறீங்க. இப்படி ஏதோ ஒரு காரணத்துல நம்ம எல்லாம் ஒன்னா மிங்கிளா இருக்கிறோம். அப்ப இங்க என்னன்னா, தெரிஞ்சோ தெரியாமலோ உங்க நண்பர்கள் உங்களை கூட்டிருப்பாங்க. இங்க நான் இப்ப பேச போறது எல்லாருமே இங்க வந்து புதியதா வந்திருக்கக்கூடிய நண்பர்களுக்காக மட்டும் நான் பேசுறேன். ஆனா புதியதா வந்த நண்பர்கள்லாம் இந்த பிசினஸ்ல இப்பதான் புதுசே தவிர அவங்க ஆல்ரெடி பெரிய 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 ப்ராஜெக்ட்ல எல்லாம் பெரிய பெரிய ஜாம்பானா இருந்தவங்களா இருக்கலாம். பட் நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் மட்டும் சைக்காலஜிக்கலா உங்களுக்கு புரியுங்கிறதுக்காக நான் சொல்றேன். நான் என்ன அப்படின்னா, இப்போ நான் என்னோட ஃபேமிலியோட வந்து ஜெயிலர் படம் சினிமா பார்க்க போகும்போது பாத்தீங்கன்னா, ஜெயிலர் படத்து ஃபேமிலியோட உட்கார்ந்து இருக்கும் போது எல்லாம் உட்கார்ந்துருந்தோம். வரும்போது அந்த வெளியில போய் இந்த காம்ப்ளெக்ஸ்ல போயிட்டு அந்த பர்கர் எல்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் வாங்கிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாங்க. ஐயோ படம் போட்டுருவான், இதுக்குள்ள நம்ம எப்படி போயிட்டு வரக்குள்ள படம் போட்டுருவான், என்ன பண்றது அப்படின்னா, ஏங்க ரஜினி படம் நீங்க பாக்கலையா, நீங்க கபாலி பாத்துருக்கீங்க, காலா பாத்துருக்கீங்க, அப்புறம் என்ன அப்படின்னா, கபாலி காலாவது ரஜினி படம் தான், அது வேற, ஜெயிலர் வேற அப்படின்னு சொல்லிட்டு யாரோ சம்பாதிக்கிறதுக்காக டிக்கெட் எடுத்துட்டு என்னோட மனநிலையில இருந்து என் குடும்பத்துல எல்லாத்தையும் ஒன்னா உட்கார்ந்து இந்த படத்தை பாக்குறோங்கிற ஒரு சூழலை நான் உண்டு பண்ணிக்கிறேன்னா, காரணம் என்னன்னா, இங்க ரஜினி படம்ங்கிறது ஒண்ணுதான், ஆனா காலா வேற, ஜெயிலர் வேலை அப்படிங்கிறது எனக்கு தெரியுது. அதே மாதிரி இந்த மாதிரி ஜூம் மீட்டிங் எல்லாம் ஒண்ணுதான் அப்படின்னு நீங்க நினைச்சிருந்தாலும் நீங்க ஏற்கனவே பண்ணியிருந்து பாத்துக்கிட்டு இருந்தது வேற, இது வேறங்கிறத மட்டும் தயவு செய்து சின்னதா மைண்ட் செட் பண்ணிட்டு உங்களோட மைண்ட்ல இருக்கக்கூடிய எனக்கு எல்லாமே தெரியும்னா இந்த மாதிரிதான் ஜூம்ல பேசுவாங்க அப்படிங்கிறத விட்டுட்டு உங்க மைண்ட் ஒரு எம்டி கிளாஸா வச்சுக்கோங்க. நீங்க ஏதாவது உள்ள வச்சிருந்தீங்கன்னா இங்க இருக்கிறவங்க ஊத்துற தண்ணி வந்து வெளியில வலியும். அப்ப என்னன்னா, நீங்க ஒரு ஃப்ரீ மைண்டோட இதுல பாத்தீங்கன்னா பண்ணிக்கலாம். அப்போ இந்த பிசினஸ்ல ஒரு ஜஸ்ட் ஒரு 40 மினிட்ஸ், 40 கூட ஆகாது, ஒரு 35 மினிட்ஸ் மேல எல்லாம் ஒண்ணுமே இல்லை. ஒரு 30 மினிட்ஸ் வந்து இந்த பிசினஸ் என்னதான் சொல்ல போறாங்க, உங்களை நண்பர் யாரோ கூப்பிட்டாரு, நீங்க பெரிய ஜாம்பவான், நீங்க பெரிய பெரிய பிசினஸ்ல பெரிய பெரிய டார்கெட் அச்சீவ் பண்ணி டெய்லி சேவிங் அச்சீவ் பண்ணக்கூடிய ஒரு ஆளா இருந்தாலும் உங்க நண்பர் எதை கூப்பிட்டாருங்கிறதுக்காக வந்திருக்கிறீங்க.
இந்த ஒரு அரை மணி நேரத்தை மட்டும் அவங்களுக்காக அர்ப்பணிக்கிற மாதிரி நினைச்சிட்டு நீங்க பண்ணீங்கனாலே போதும். ஏன்னா அது உங்களுக்கு பெரிய அளவுல உங்களுக்கு பெரிய மாற்றத்தை கொடுக்குறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஒண்ணு. அப்போ இந்த மாதிரியான ஒரு விஷயத்த வந்து உங்கள்கிட்ட பேசுறதுக்காக என்னதான் அந்த அரை மணி நேரத்துல என்னதான் நீங்க செய்ய போறீங்க, என்னதான் நான் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றதுக்காக பேசுறதுக்காக அந்த மாதிரி ஒரு நேம அடைமொழியா வச்சிருக்கிறாங்க. அதெல்லாம் இருக்கட்டும், அதை பத்தி தன்மைலாம் தெரியும், அதை பத்தி பேச வேண்டாம். அந்த மாதிரியான ஒரு உணர்வுபூர்வமா வந்து எனக்கு இந்த பிசினஸ் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையில் இருக்கக்கூடிய லேடியை தாண்டி ஒரு விஷயம் சொல்றேன். இந்த சமுதாயம் நான் ஜெயிக்க போறேன்னு சொன்னா ஏத்துக்காது, ஜெயிச்சவன் சொன்னா தான் ஏத்துக்கும். அந்த மாதிரி இந்த பிசினஸ்ல இன்னைக்கு வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லா நிறைய பேருக்கு உதவி பண்ணி நிறைய பேருக்கு உதவி பண்ண சந்தோஷத்தோட இவங்களுக்கு அதனால நிறைய பேர் இவங்களுக்கு உதவி பண்ணிருக்காங்கிறது ரெண்டாவது, இவங்க நிறைய பேருக்கு நான் உதவி பண்ணிருக்கேன் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தோட இந்த பிசினஸ் இதுதான் எனக்கு லைஃப் நல்லா இருக்குன்னு சொல்லி இந்த பிசினஸ்ல சக்சஸ்ஃபுல்லா நிறைய பேருக்கு உதவி பண்ணிட்டு இருக்கு, நிறைய பேரோட இன்கமையும் நிறைய பேர்கிட்ட இருந்து உதவியும் வாங்கிட்டு இருக்கக்கூடிய இந்த சாரதா மேடம் இருக்கிறாங்க சகோதரி. அவங்கள நான் வந்து இந்த நேரத்துல இன்வைட் பண்றேன். இந்த அடுத்த ஒரு 25 நிமிடங்கள், ஏன்னா நான் கொஞ்சம் அதிகமா டைம் எடுத்துக்கிறதுனால அடுத்த 25 நிமிடங்கள் வந்து தயவு செய்து நீங்க இதுக்காக அர்ப்பணிங்க, உங்களோட வாழ்க்கை தர மாறுங்கிற சொல்லிட்டு ப்ளீஸ் வெல்கம் சகோதரி சாரதா மேடம். தேங்க்யூ சார். இங்கே உள்ள அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் என் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அழகான வீட்டுக்குள் அன்பான கூட்டுக்குள் அமைதியாய் காத்திருங்கள். சிறகடிக்க காலம் வரும்போது ஆனந்தமாகவும் சுதந்திரமாகவும் பறக்கலாம். நமக்கான காலம், காத்திருந்ததுக்கான காலம் வந்துவிட்டது. அந்த காலம் நமக்கு எது கொடுத்துருக்கு அப்படின்னா ஸ்பீடு கேஸ். இங்கு உள்ள அனைத்து சகோதர சகோதரிகளும் கடந்த காலத்தை நினைவு கூர்ந்திட முடியும். ஏன் சொல்ல போனால் நிகழ்காலத்தில் என்ன அனுபவித்து கொண்டிருக்கிறோம் என்பதை கூட உணர முடியும். ஆனால் வருங்காலத்தை யாராலும் யூகித்து கூற இயலாது. ஆனால் நாம் விரும்பினால் அதனை உருவாக்கிட முடியும். அப்படிப்பட்ட வருங்காலத்தை நாம் உருவாக்கிட இந்த பிரபஞ்சம் நமக்கு வழிகாட்டிய ஒன்றுதான் ஸ்பீடு கேஸ். அந்த ஸ்பீடு கேஸை பத்தி தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போறேன். சார் நான் ஷேர் பண்றேன், தெரியுதான்னு பார்த்து சொல்லுங்க சார். சார் தெரியுதுங்களா? சரி. ஓகே. வெல்கம் டு ஸ்பீடு கேஸ். என்ன மேடம் ஆளாளுக்கு ஸ்பீடு கேஸ்ன்னு சொல்றாங்க? அப்படி இந்த ஸ்பீடு கேஸ்ல என்னதான் இருக்கு? இந்த ஸ்பீடு கேஸ்ல நாங்க என்னதான் உணர்ந்துக்க முடியும் அப்படின்ற கொஸ்டின் பல பேரோட மனசுலயும் இருக்கும். ஸ்பீடு கேஸ் அப்படின்றது நமக்கு வாழ்வாதாரத்தை மாற்றக்கூடிய ஒன்று, நமக்கு செல்வத்தை தரக்கூடிய ஒரு பொக்கிஷமான ஒன்று. அந்த ஸ்பீடு கேஸை பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். ஸ்பீடு கேஸ் இங்க நாம தான் பாஸ், நாம தான் ஓனர். சிம்பிளா சொல்லணும்னா நானே ராஜா நானே மந்திரி அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? இந்த ஸ்பீடு கேஸ்ல நாம தான் ஓனரா இருக்க போறோம், நாம தான் இங்க பாஸாவும் இருக்க போறோம். ஸ்டார்டிங்ல நீங்க 1000 rupees நன்கொடையா வழங்க போறீங்க, அதாவது டொனேஷன் பண்ண போறீங்க. நீங்க மற்றவர்களுக்கு முகம் தெரியாத நபர்களுக்கு கொடுக்கக்கூடிய இந்த நன்கொடை தான் உங்களோட வாழ்வாதாரத்தையும் பொருளாதாரத்தையும் உயர்த்த போகுது. என்னங்க மேம் 1000 rupees நான் ஒருத்தவங்களுக்கு நன்கொடையா கொடுக்கறதுனால என்னோட வாழ்வாதாரமும் பொருளாதாரமும் மாறப்போகுதா? இது நான் நிறைய இடத்த ஷேரிங் கட்டா இருக்கு. 1000 rupees கொடுக்கறதுனால வாழ்வாதாரம் பொருளாதாரம் எல்லாம் மாறும்னு சொல்றீங்க. அப்படின்னா இது ஒரு கம்பெனியா? நான் காசெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுமா? அந்த மாதிரி கொஸ்டின்லாம் உங்களுக்கு ஏற்படும். அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. நீங்க 1000 rupees நன்கொடையா கொடுக்க போறீங்க. ஸ்பீடு கேஸ் அப்படின்றது டிஃபரெண்ட் பிளான்.
இது எப்படி ஒரு பிளான்? இந்த பிளான்லாம் நீங்க லைஃப்லயும் கேள்விப்பட்டிருக்க முடியாது. ஃபர்ஸ்ட் டைம் இந்த பிரபஞ்சம் நமக்காக கொடுத்துருக்கு. இந்த ஸ்பீடு கேஸ் கம்பெனியும் கிடையாது, இங்க ஆபீஸும் இல்ல, நோ ஓனர். ஓகேங்களா? நெட்வொர்க் மார்க்கெட்டிங் உருவாக்கிய ஒன்றுதான், மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ற ஒரு மெத்தடில் உருவாக்கப்பட்டதுதான் இந்த ஸ்பீடு கேஸ். நெக்ஸ்ட் அச்சய பாத்திரம். அச்சய பாத்திரம் எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கா? பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி அச்சய பாத்திரம் அப்படின்ற ஒண்ணு இருந்துச்சு. இந்த அச்சய பாத்திரத்துல செல்வம் வந்துட்டு அள்ள அள்ள நமக்கு கிடைச்சுக்கிட்டே இருக்கும். மேடம் உங்க வாய்ஸ் வரல. சார் சார் கேக்குது, ராமலிங்கம் சார் வாய்ஸ் கேக்குது. சார் வாய்ஸ் கேட்கலையா? கேக்குது 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 சார். உங்களுக்கு தான் டவர் இருக்குன்னு நினைக்கிறேன். வால்யூமை ஏத்தி பேசுங்க. தேங்க்யூ. ஓகேங்க சார். அச்சய பாத்திரத்துல எப்படி நாம நினைக்க முடியாத அளவுக்கு செல்வங்கள் பெருகி கொண்டே இருக்குமோ அப்படிப்பட்ட ஒன்றுதான் ஸ்பீடு கேஸ். இன்னைக்கு அச்சய பாத்திரமா பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு அப்புறம் இந்த பிரபஞ்சம் நமக்கு கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். என்னங்க மேடம் அச்சய பாத்திரம்ன்றீங்க, அமௌண்ட் எல்லாம் அள்ளி அள்ளி கொடுக்குன்றீங்க, இது என்ன இன்னும் புரியல அப்படின்னு சொல்றீங்களா? அதை பத்தி தான் நாம நெக்ஸ்ட் தெளிவா பார்க்க போறோம். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நன்கொடையா 1000 rupees ஒருத்தங்களுக்கு கொடுத்துருப்பீங்க, ஐடி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருப்பீங்க. அந்த ஒரு டைம் நீங்க நன்கொடையா கொடுத்த அமௌண்ட் உங்களுக்கு பல லட்சங்களையும் பல கோடிகளையும் நினைக்க முடியாத அளவுக்கு உங்களுக்கு வாரி வாரி வழங்க போகுது இந்த ஸ்பீடு கேஸ். இதோட பிளான் பார்த்தீங்க அப்படின்னா, கொடுத்து உதவுங்கள், உதவியை கொடுங்கள், உதவியை பெறுங்கள். ஃபர்ஸ்ட் லெவல்ல பாத்தீங்கன்னா 2 மெம்பர்ஸ் கிட்ட இருந்து 1000 ரூபாய் வீதமா உங்களுக்கு 2000 வரும். அந்த 2000த்துல 1500 ரூபாய் நீங்க டொனேட் பண்ண போறீங்க. யாருன்னே தெரியாத முகம் தெரியாத நபருக்கு தான் நீங்க டொனேட் பண்ண போறீங்க. அந்த 2000 ரூபாயில 1500 ரூபாய் நீங்க டொனேட் பண்ணதுக்கு அப்புறம் பேலன்ஸ் இருக்க 500 உங்களோட ப்ராஃபிட். செகண்ட் லெவல்ல 4 மெம்பர்ஸ் கிட்ட, அதாவது ஒரு மெம்பர்ஸ் கிட்ட 1500 வீதமா 4 மெம்பர்ஸ் கிட்ட இருந்து 6000 உங்களுக்கு கிடைக்க போகுது. அந்த 6000ல இருந்து 2500 ரூபாய் நீங்க யாருன்னே முகம் தெரியாத நபருக்கு நீங்க டொனேட் பண்ண போறீங்க. அந்த இதுல 1000 ரூபாயில உங்களுக்கு ரீபத் ஐடி கிரியேட் ஆக போகுது. இது என்னங்க மேம் ரீபத் ஐடின்னு சொல்றீங்க, எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொன்னீங்கன்னா, உங்களுக்கு கீழேயே உங்களுக்கு மாதிரியேவும் ஒரு ஐடி கிரியேட் ஆக போகுது. அங்க ரீபத் ஐடியில -1 அப்படின்னு வரும். செகண்ட் ரீபத் ஐடி உருவாகும் போது ரீபத் -2 அந்த மாதிரி தான் உருவாகும். இந்த பிரபஞ்சத்துல ஸ்பீடு கேஸா உங்களுக்கு உருவாகக்கூடிய உங்களை அறிமுகப்படுத்தி உங்களுக்கு ஒரு வாய்ப்பை, வாழ்வாதாரத்தை மேம்படுத்த ஒரு வாய்ப்பு கொடுத்துருப்பாருல, அவருக்கு 500 ரூபாய் நீங்க ஸ்பான்சர் ஹெல்ப்புக்கு அனுப்பிடுவீங்க. இதோட ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு 2000. தேர்ட் லெவல்ல 8 மெம்பர்ஸ் கிட்ட இருந்து, அதாவது ஒரு மெம்பர்ஸ் கிட்ட 2500 வீதமா 8 மெம்பர்ஸ் கிட்ட இருந்து 20000 அமௌண்ட் வரும். அந்த 20000த்துல 10000 ரூபாய் நீங்க டொனேட் பண்ண போறீங்க. மறுபடியும் உங்களுக்கு 2 ரீபத் ஐடி உருவாக போகுது. உங்க ஐடியிலேயும் 2 ஐடி உருவாக போகுது. ஸ்பான்சருக்கு நீங்க 2000 சென்ட் பண்ணுவீங்க. பேலன்ஸ் ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு 6000. முக்கியமான ஒண்ணு என்ன அப்படின்னா, நீங்க 2வது லெவல்ல இருந்து 3வது லெவல் போகும்போது 2 பேரை நீங்க ரெஃபர் பண்ண போறீங்க, அதாவது அறிமுகப்படுத்த போறீங்க. நீங்க ரெஃபர் நினைக்காதீங்க, அங்க 2வது லெவல்ல 2 பர்சனுக்கு நீங்க வாழ்வாதாரத்தை கொடுக்க போறீங்க, அதாவது ஒரு வாழ்க்கைக்கு வழிகாட்ட போறீங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? 2 பேரை ரெஃபர் பண்ணிட்டீங்க அப்படின்னா 3வது லெவல் உங்களுக்கு ஓகே ஆயிரும். ஓகே, இப்ப 4வது லெவல் பார்க்க போறோம். 4வது லெவல்ல 16 மெம்பர்ஸ் கிட்ட இருந்து 10000 வீதமா, அதாவது ஒரு மெம்பர்ஸ் கிட்ட இருந்து 10000 வீதமா 16 மெம்பர்ஸ் கிட்ட இருந்து 1,60,000 கிடைக்க போகுது. இங்க நீங்க வியக்கத்தக்க ஒரு அற்புதமான விஷயம் இங்க வந்து நடக்க போகுது. மற்ற லெவல்ல எல்லாம் நீங்க மத்தவங்களுக்கு டொனேட் பண்ணிட்டு இருந்தீங்க அந்த அமௌண்ட்ல இருந்து. ஆனா இந்த 1,60,000த்துல இருந்து நீங்க யாருக்குமே எந்த ஒரு அமௌண்ட்டுமே நீங்க டொனேட் பண்ண தேவையில்லை. அங்க உங்களுக்கு கீழேயே 5 ஐடி
ரீபத் ஐடி வந்து உருவாக போகுது. அங்க நீங்க 5000 வந்துட்டு உங்களுக்கு கொடுத்தாங்க இல்லையா அந்த 16 பேரு 10,000 விதமா 1,60,000 அதுல இருந்துதான் 5 ஐடி ரீபத் ஐடி உருவாக போகுது. ஸ்பான்சருக்கு இப்படி ஒரு அற்புதமான வாய்ப்பு கொடுத்த ஸ்பான்சருக்கு நீங்க 10,000 கொடுக்க போறீங்க. பேலன்ஸ் ப்ராஃபிட் வந்து 1,45,000. நீங்க இந்த 2 பேரை அறிமுகப்படுத்தி வந்திருப்பீங்க இல்லையா, ஒரு நபருக்கு விதமா 12,500, அந்த 1,45,000 டோட்டலா சேர்த்து 1,53,500 ரூபாய் 4 படியில வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது. எவ்வளவு ஒரு 8 ஐடி உருவாகுது. அந்த 8 ரீபத் ஐடிக்கு 12 லட்சம். அந்த 8 ஐடிக்குள்ளேயும் ஒவ்வொரு 8 ஐடியா உருவாகி உங்களுக்கு மொத்த பெனிஃபிட் எப்படின்னு பாத்தீங்கன்னா 98 லட்சம். எப்படி ஒரு அற்புதமான வாய்ப்பு! இந்த ஸ்பீடி கேஸ் உங்களுக்கு அட்சய பாத்திரம் எப்படி வாரி வழங்குதுன்னு பாருங்க. நீங்க கூடிய சீக்கிரத்திலே செல்வந்தர் ஆகக்கூடிய, கோடீஸ்வரர் ஆகக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பை வந்து இந்த ஸ்பீடி கேஸ் ஏற்படுத்தி தந்துள்ளது. நெக்ஸ்ட் நாம ஸ்பீடு கேஸோட அம்சம் அப்படி என்னதான் சிறப்பு அம்சம் இருக்கு அப்படின்றத பார்ப்போம். ஒரு முறை நீங்க செய்யக்கூடிய அந்த உதவி 1000 ரூபாய். ஒரு நபரை நீங்க அறிமுகப்படுத்துறதுனால உங்களுக்கு 12,500 முதல் சுற்றில கிடைக்குது. 4 படிநிலைகள் மட்டும்தான் உங்களுக்கு இருக்கு. முதல் சுற்றுல நீங்க 1,53,000 நீங்க அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ண போறீங்க. முதல் சுற்று முடிவுல 8 இலவச ஐடியை நீங்க பெறலாம். அந்த 8 இலவச ஐடியிலேயும் உங்களுக்கு 64 இலவச ஐடி உங்களுக்கு உருவாகுது. நீங்க லட்சம் முதல் பல கோடி வரை வந்துட்டு இதுல ஸ்பீடு கேஸ்ல சம்பாதிக்க போறீங்க. நெக்ஸ்ட் ஸ்பீடு கேஸ் ரேங்க்ஸ் அண்ட் ஸ்பான்சர் இன்கம். சரிங்க மேம், நான் 2 பேரை ரெஃபர் பண்ணா எனக்கு ஒரு நபரை ரெஃபர் பண்ணா 12,500, 2 நபரை நான் ரெஃபர் பண்ணா 25,000 கிடைக்குது. நான் 12 பேரை ரெஃபர் பண்ணா இங்க நீங்க ஸ்பீடு கேஸ்ல சிஸ்டம் ப்ரோமோட்டரா நீங்க ப்ரோமோட் பண்ண போறாங்க. ஓகேங்களா? அதுல ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல 1,50,000, செகண்ட் ரவுண்ட்ல 12 லட்சமும், தேர்ட் ரவுண்ட்ல 96 lakhs உங்களுக்கு கிடைக்குது. சரிங்க மேம், நான் 12 பேரை ரெஃபர் பண்ணா என்னை சிஸ்டம் ப்ரோமோட்டரா ஆக்குவாங்க. நான் 25 பேரை டைரக்ட் ரெஃபரல் கொடுக்குறேன் அப்படின்னா ஓகே, டைரக்ட் ரெஃபரல் 25 பேரை கொடுத்தீங்க அப்படின்னா சிஸ்டம் மேனேஜரா உங்களை ப்ரொமோட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல 3,12,500, செகண்ட் ரவுண்ட்ல 25 lakhs, தேர்ட் ரவுண்ட்ல 2 கோடியும் கிடைக்கும். 50 பேரை டைரக்ட் ரெஃபரல் கொடுத்தீங்க அப்படின்னா சிஸ்டம் ஹெட்டா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல 6,25,000, செகண்ட் ரவுண்ட்ல 55 லட்சமும் 50 லட்சமும், தேர்ட் ரவுண்ட்ல 4 கோடியும் உங்களுக்கு கிடைக்குது. என்னால 12 பேரை ரெஃபர் பண்ணாலே எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னா 100 பேரை நான் ரெஃபர் பண்ணா எனக்கு என்ன மேம் கிடைக்கும் அப்படின்ற கொஸ்டின் உங்களுக்குள்ள வரலாம். 100 பேரை நீங்க ரெஃபர் பண்ணீங்க அப்படின்னா சிஸ்டத்தோட டைரக்டா உங்களை ப்ரொமோட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல 12,50,000, செகண்ட் ரவுண்ட்ல 1 கோடியும், தேர்ட் ரவுண்ட்ல 8 கோடியும் உங்களுக்கு கிடைக்கும். பிரபஞ்சம், நான் ஸ்டார்டிங்ல உங்களுக்கு சொன்னேன்னா அச்சய பாத்திரம் அப்படின்னா நமக்கு வாரி வாரி வழங்கக்கூடிய ஒரு செல்வந்தமா கிடைக்கக்கூடியதுதான் அச்சய பாத்திரம். அப்படிப்பட்ட அச்சய பாத்திரம் தான் உங்களுக்கு ஸ்பீடு கேஸ் உருவுல அச்சய பாத்திரமா இந்த 2024ல உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இது ஒரு அரிய வாய்ப்பா நீங்க பயன்படுத்திக்கிட்டேன்னா நீங்களும் மிகப்பெரிய கோடீஸ்வரர் செல்வந்தரா கூடிய விரைவில் நீங்க வந்துட்டு ஆகிடலாம். பிரபஞ்சம் தரும் பணத்தை பிறருக்கு கொடுக்க மனம் இருக்கும் அனைவரும் வந்து இந்த திட்டத்துல கோடீஸ்வரரா ஆகலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இதோட விதிமுறைகள் அண்டு நிபந்தனைகள். இந்த ஸ்பீடு கேஸ் திட்டத்துல நீங்க வர்றதுக்கு முன்னாடி ஸ்பீடு கேஸை பற்றி முழுமையான திட்டத்தை தெளிவாகவும் புரிந்து கொண்டும் நீங்க வந்திருந்தா உங்களுக்கு வந்துட்டு எளிமையா இருக்கும். ஒரு நபரை நீங்க இந்த ஸ்பீடு கேஸ் திட்டத்துல கொண்டு வர்றதுக்கு முன்னாடி அவர்களுக்கும் இதோட முழுமையான விளக்கத்தை நீங்க வந்து கொடுத்துருக்கணும். இதுல ஒரு பதிவுக்கு ஒரு மொபைல் எண்ணத்தான் நீங்க வந்துட்டு
பயன்படுத்தணும். இதுல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு உங்களுக்கு 20 ரூபா மதிப்புள்ள பின்னை தான் இதுல பயன்படுத்தணும். உங்களுக்கு இதுல ஏதாவது டவுட் இருந்தாலோ இல்ல லைட்டா ஏதோ ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சாலோ நீங்க உடனே நிர்வாகத்துல சொன்னீங்க அப்படின்னா உடனுக்குடனே உங்களுக்கு வந்து தீர்வை கொடுத்துருவாங்க. நீங்க ஐடிய ஆக்டிவேஷன் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட வங்கி கணக்கு என அக்கௌண்ட் நம்பரு, ஜிபே நம்பரு, பேடிஎம், போன்பே நம்பரை கண்டிப்பா நீங்க வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணிருக்கணும். ஒரு முறை நீங்க ஸ்டார்டிங்ல 1000 ரூபாய் நன்கொடை யாருனே முகம் தெரியாத நபருக்கு கொடுத்தீங்களா, அந்த கொடுத்த அந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு திரும்ப வந்து கொடுக்கப்படாது. ஏன்னா நீங்க கொடுக்கறதே ஒரு நன்கொடை. ஒருத்தங்களுக்கு வந்து டொனேஷன் பண்றீங்க, ஒருத்தங்களுக்கு வாழ்வாதாரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அங்கீகாரத்தை கொடுத்துருக்கீங்க. நன்கொடையா கொடுத்த அமௌண்ட்டை வந்து நீங்க திரும்ப வந்து இங்க பெற முடியாது. டிசிஷன் இன் யுவர் ஓன்ஸ். ஓகேங்களா? ஸ்பீடு கேஸ் அப்படின்ற ஒரு சக்சஸுக்கான வழி இங்க இருக்கு. இன்னொரு பாதையில பாத்தீங்கன்னா சக்சஸுக்கான ஒரு வழி எதுவுமே கிடையாது, வெறும் வேற்று வழியா இருக்கு. ஸ்பீடு இங்க இதுல வந்து பெறலாம். தனிமரம் எப்பயுமே தோப்பாகாது. ஓகேங்களா? தனிமரம் எப்பவும் தோப்பாகாது. ஒற்றுமையுடன் நம்ம எல்லாரும் இந்த ஸ்பீடு கேஸ் திட்டத்துல இணைந்து செயல்பட்டோம் அப்படின்னா நம்ம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு இந்த ஸ்பீடு கேஸ் என்ற அட்சய பாத்திரம் நமக்கு செல்வத்தையும் மிகுந்த வாழ்வாதாரத்தையும் பொருளாதாரத்தையும் அளிக்கக்கூடிய ஒன்றாக நமக்கு இருக்கும். ஒற்றுமையாக செயல்படுவோம். நாம் வாழ்வாதாரத்தையும் பொருளாதாரத்தையும் மேலோங்குவோம். நம்மளுக்குடைய இலக்கை அடைந்து வெற்றிக்கான ஒரு இலக்கை அடைந்து நாம் சக்சஸ் என்றும் ஒரு வாழ்வாதாரத்தை அடைவோம் என்று கூறிக்கொண்டு நான் விடைபெறுகிறேன். நன்றி நன்றி சாரதா மேடம், சகோதரி. ரொம்ப அருமையான ஒரு பதிவு. ஏன்னா இங்க எல்லாருக்கும் புரியக்கூடிய விஷயங்கள் என்னன்னா, நம்மளுக்கு திறமைகள் கூடியிருக்கலாம், நல்ல நேரம் வரும் போகும், ஆனா உழைப்பு மட்டும் கூடவே இருக்கும். அந்த மாதிரி இன்னைக்கு ஒரு சாரதா மேடம் வந்து ஒரு சகோதரி வந்து இன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா, இங்க யாரு சமைக்கிறாங்கன்னு முக்கியம் இல்ல, சாப்பாடு நல்லா இருக்கணும், அவ்வளவுதான். அந்த மாதிரி ஒரு தெளிவான யதார்த்தமான ஒரு விஷயம் இன்னைக்கு மிகைப்படுத்தி கொடுக்கக்கூடிய எந்த விஷயமும் இங்க இல்லை. காரணம் என்னன்னா, நாங்க ஜெனூனா இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான இந்த ப்ராஜெக்ட் சொன்னதுனால இன்னைக்கு ஒரு சகோதரி வந்து அழகா நான் இப்படி பண்ணிட்டு இருக்கிறேன், எனக்கு இப்படி வந்துட்டு இருக்கு, இப்படி வாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்த சொல்லுவோம். பொதுவாகவே நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல இந்த மாதிரி ஜூம்ல வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய ஜாம்பவங்கள் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய வார்த்தை ஜாலங்கள்லயும் அதுலயும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. இங்க அது இல்லை. என்ன காரணம்? அந்த மாதிரி எதுவுமே நீங்க பண்ண வேண்டாம். யதார்த்தத்தையும் உண்மை மட்டும் சொல்லுங்க தான் ராமலிங்க சார் சொல்லிட்டு இருக்காரு. உண்மை வந்துச்சுன்னா வந்துச்சு சொல்லுங்க, வரலன்னா வரலன்னு சொல்லுங்க. நீங்க நல்லா இருக்கணும் நல்லா இருக்குன்னு சொல்லுங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க, கரெக்டா மட்டும் பேசுங்க. அந்த உண்மை மட்டும்தான் இங்க ஜெயிக்க முடியுங்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு அது ஒரு அருமையான ஒரு விஷயமா இருக்கு. வாழ்த்துக்கள் சகோதரி சாரதா மேடம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த பிசினஸ் வந்து பிசினஸ்னா சொல்லக்கூடாது. இன்னைக்கு ரொம்ப பெருமைப்படக்கூடிய விஷயம் என்னன்னா, பிசினஸ் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு விஷயம் தான். ஒண்ணு, நான் வந்து ஒருத்தட்ட கொடுக்கணும் ஒரு பொருள், ஒரு பணம் பொருளா மாறணும், பொருள் திருப்பி பணமா மாறணும். இது வியாபாரம். அப்போ ஒரு பொருள் ஒரு பணம் வந்து என்னோட பணம் வந்து ஒரு 100 கிலோ வெங்காயத்தை நான் வாங்குறோம்னா 100 கிலோ வெங்காயத்தை நான் ஒரு 1000 ரூபாய்க்கு வாங்கினோம்னா நான் அந்த பொருள் திருப்பி பணமா மாறும்போது 1500 ரூபாய் மாறணும். வியாபாரம்ங்கிறது இங்க அது இல்லை. இங்க நான் எனக்கு இன்னைக்கு நிறைய பேர் எனக்கு நான் இன்னைக்கு இவ்வளவு ஏர்ன் பண்றேன் அப்படின்னா நான் அவ்வளவு பேருக்கு நான் உதவி பண்ணிருக்கேங்கிற ஒரு மன சந்தோஷம் இதுல இருக்கும். அந்த மாதிரியான ப்ராஜெக்ட் தான் இது. அது யாரோ ஒருத்தர் இன்னைக்கு கிரியேட் பண்ணி இன்னைக்கு இவ்வளவு மூளை அவங்களுக்கு தான் இன்னைக்கு வாழ்த்து சொல்லணும். இவ்வளவு ஒரு விஷயம் பண்ணும்போது நிறைய பேருக்கு உதவி பண்ணி அவங்க மூலம் உதவி பெற்று இருக்க இந்த விஷயம் நடக்கும்போது தான் இன்னைக்கு கூடி வாழ்ந்தால் கோடி நன்மைங்க மாதிரி ஒரு விஷயம் நடந்ததுனால இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சாரதா மேடம் சொன்னது வந்து இப்ப இத பத்தி நிறைய ஏர்ன் பண்றதை தாண்டி நிறைய பேர் உதவி பண்ணி இனிமே அப்படிதான் சொல்லணும். வந்து நீங்க ரிசீவிங்க தாண்டி சென்ட் ஹெல்ப் எவ்வளவு பேருக்கு நீங்க பண்றீங்களோ அதுதான் இந்த ரியல் உண்மையிலே. அப்படி பண்ணும்போது நீங்க நிறைய பண்ணிட்டு இருக்கக்கூடிய மிஸ்டர் செந்தில்குமார் சாரை இப்ப கூப்பிடுறேன். அவர் வந்து அவரோட ஃபீலிங்கை பத்தியும் அவரோட ஃபீட்பேக் பத்தியும் பேச போறாரு. ப்ளீஸ் வெல்கம் மிஸ்டர் செந்தில்குமார். நன்றி நன்றி, வாழ்த்துக்கள் ஐயா. ஒரு அருமையான மாலை நேரத்துல ரொம்ப அற்புதமா எம்சி பண்ணி கொண்டிருக்கிற ராமலிங்க சாருக்கு வாழ்த்துக்கள்.
அதே போல எவ்வளவு எளிமையா, எவ்வளவு அருமையா, எவ்வளவு இனிமையா இன்று நமக்கு பிரசன்டேஷன் கொடுத்த சாரதா மேடத்துக்கு மீண்டும் அனைவரின் சார்பாக மிகப்பெரிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னைக்கு வந்த எல்லாருக்குமே ஒரு அற்புதமான வாய்ப்பு தான், அற்புதமான நேரம் தான். ஏனென்றால் ரொம்ப அழகா நமக்கு சொன்னாங்க, அட்சய பாத்திரம், உதவி கொடுங்கள், உதவி பெறுங்கள். பிபிஏ ஸ்பீட் கேஷ், அதுக்கு இன்னொரு வார்த்தை என்ன அப்படின்னா ஒன்றுமே இல்லை. உதவி கொடுங்கள், உதவி பெறுங்கள். உதவி கொடுக்கிறவர்களை உருவாக்குங்கள், உதவி பெறுகிறவர்களை உருவாக்குங்கள். அவ்வளவுதான். மிக மிக சுலபமான, எளிமையான, அருமையான ஒரு திட்டம் தான் இந்த பிபிஏ ஸ்பீட் கேஷ். இதை உருவாக்கின நல்ல உள்ளங்களுக்கு எத்தனை முறை எத்தனை கோடி வாழ்த்துக்கள் சொன்னாலும் அது போகாது. வாழ்த்திக்கொண்டே இருப்போம் நண்பர்களே. இந்த சிஸ்டம் அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி பீப்புள் டு பீப்புள் அப்ரூவல் கொடுக்க கொடுக்க ஒவ்வொரு நாளும் ஒருவரை அழைத்து, ஐயா நாங்கள் உங்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்க போறோம், நீங்க அப்ரூவல் கொடுங்க ஐயா. ஐயா நாங்க உங்களுக்கு 750 ரூபா கொடுக்க போறோம், அப்ரூவல் கொடுங்க ஐயா. ஐயா நாங்க உங்களுக்கு 500 ரூபா கொடுக்க போறோம், அப்ரூவல் கொடுங்க ஐயா. அப்படி கொடுத்து 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 அதை பேசும்பொழுது, அந்த கான்வர்சேஷன் பேசும்பொழுது அதை கேட்கிறவரும் பேசுறவரும், பா என்ன ஒரு அருமையான ஒரு சிஸ்டம், என்ன ஒரு அருமையான திட்டம். நண்பர்களே, நம்ம இந்த உலகத்துல பணம் எவ்வளவு வேணா நம்ம சம்பாதிக்க முடியும், பணம் எவ்வளவு வேணா கிடைக்கும். ஆனா பணத்தை கொடுக்கிற மனசு என்பது கிடைக்காது. ஆனா இங்க அதுதான் கற்றுத்தராங்க, அதான் பேசிக்கா இருக்குது. அப்படி கொடுத்து கொண்டே இருக்கிறோம், பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். நான் இணைந்த நாள் முதற்கொண்டு இன்னைக்கு வரைக்கும் ஒரு நாள் கூட எனக்கு சிஸ்டம் அப்போ இந்த சிஸ்டத்துடைய வளர்ச்சிகளை எல்லையில்லாத ஒரு வருமானம். முதல் ரவுண்டிலேயே 1,53,500 ரூபாய் நமக்கு வருமானமா கிடைக்குது. அது மட்டும் இல்ல, நம்ம ஒருவரை உருவாக்கினா அவர் மூலமா ஒரு வருமானம் கிடைக்கும். அதுக்கப்புறம் ரீபர்த் ஐடி. இப்படி வாழையடி வாழை போல, எப்படி ஒரு வாழை மரத்துல கொலை தள்ளி முடிச்ச உடனே இன்னொரு கண்ணு முளைக்குது இல்லையா, அது மாதிரி இங்க ஒரு கொலை தள்ள உடனே 8 கன்றுகள் முளைக்கிறது. அதுதான் 8 ரீபர்த் ஐடியுடைய முக்கியமான ஒரு காரியம். ஸோ இதை நம்ம புரிந்து கொண்டு அழகாக செயல்பட்டோம் என்றால் என்ன சொல்றது, வார்த்தைகளே விவரிக்க முடியல நண்பர்களே. அதனால புரிந்து கொண்டு அழகாக செய்வோம். நண்பர்களே, இதுல நம்ம வெற்றி பெறுவதற்கு என்ன தேவை அப்படின்னா முழுமையான நம்பிக்கை. கொடுக்க வேண்டும், கொடுக்க வேண்டும், கொடுக்க வைக்கிறவர்களை உருவாக்க வேண்டும் என்ற நல் மனது, இது இருந்தா போதும், நம்ம வெற்றி அடையலாம். இதுல பெருசா பேச தெரியணும், நல்ல திட்டங்களை விளக்க தெரியணும், ஒரு பொய்வின்றி பேச ஒரு பேச்சாளராக இருக்கணும், அப்படி என்ற ஒரு காரியமே இல்லை. எளிமையான மக்கள் அருமையாக, அதாவது ஒரு பந்தயம் நடக்கும் பொழுது அதை ஜெயிக்கிறவங்க ஒரு சிலர் தான். ஆனா ஒரு பந்தயத்துல எல்லாரும் ஜெயிக்க முடியும், இன்னும் நிறைய பேரை ஜெயிக்க வைக்க முடியும்னா அது ஒரே சிஸ்டம், இந்த பிபிஏ ஸ்பீட் கேஷ் தான். அதனால ஒன்று இணைந்து ஒன்றாக பயணித்து நாம மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்குவோம். நான் எப்பொழுதும் விரும்புகிற ஒரே ஒரு காரியம்தான், பாலகங்காதரர்கள் சொன்னாங்க, சுதந்திரம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீருவேன் என்று. நான் சொல்றேன், பொருளாதார சுதந்திரம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீருவேன். நாம் எல்லாருமா சேர்ந்து பொருளாதார சுதந்திரம் நமது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீருவோம் என்று சொல்லலாம். உறக்க சொல்லுவோம் உண்மையை உலகுக்கு. அதற்கு இந்த பிபிஏ ஸ்பீட் கேஷ் ஒரு பெரிய உதவியாய் இருக்க போகிறது என்பதை புரிந்து கொண்டு இணைந்து செயல்படுவோம். ஒரு அற்புதமான சிஸ்டம், அற்புதமான வருமான திட்டம், அற்புதமான ஒரு சப்போர்ட் சிஸ்டம். இவைகள் இருக்கும் பொழுது ஒரு கப்பலுக்கு 4 நங்கூரம் மாதிரி அருமையான இந்த 4 காரியங்கள் இந்த சிஸ்டத்தின் வளர்ச்சிக்கு உதவியா இருக்குது. ஒருங்கிணைந்து செயல்பட்டு நிறைய கொடையாளர்களை உருவாக்கலாம் நண்பர்களே. வேற ஒண்ணுமே கிடையாது. நம்ம யாரும் ரெஃபரல் பண்ண போறதில்ல, அஃபிலியேட் மார்க்கெட்டிங் அல்ல, நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அல்ல, எம்எல்எம் அல்ல, கொடையாளர்களை உருவாக்கும் ஒரு அற்புதமான கொடை திட்டம். இதை எல்லாருக்கும் உறக்க சொல்வோம் என்று சொல்லி வாய்ப்பு கொடுத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி அனைவருக்கும் வெற்றி நிச்சயம் என்பதை உறுதிப்படுத்திக் கொண்டு இந்த நேரத்தில் என்னுடைய உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ செந்தில்குமார் சார். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். ரொம்ப அருமையான பதிவு. நீ கொடையாளர்களை உருவாக்கல, நம்ம முதல்ல நம்ம கொடையாளர் ஆயிரும் நம்ம. ஏன்னா அது ஒரு பெரிய ஒரு சந்தோஷம். என்னன்னா நம்ம வாங்குறத விட கொடுக்கறதுல ஒரு சந்தோஷம் நிறைய இருக்கும். நம்ம கொடுத்ததுனாலதான் நம்மளுக்கு நிறைய கிடைக்குதுங்கிறதுனால அது ஒரு பெரிய சந்தோஷம். அதே நேரத்துல நல்ல பதிவு, உங்களுடைய பதிவு. இந்த மாதிரியான நிறைய புது புது ஆட்கள்லாம் நிறைய பேசி இந்த மாதிரி உண்மையான ஒரு விஷயத்த நம்ம பேசும்போது தான் நம்மளுக்கு
ஒரு யதார்த்தமான ஒரு சக்சஸ் கிடைக்கும். இங்க வந்து நம்ம பிசினஸ் பண்ணல. இங்க வந்து நல்லா புரிஞ்சு யூனிட்டி வந்து எவ்வளவு பவர்ஃபுல்லான விஷயம் நான் சொல்றேன். அதுல உருவமோ அதுல எதுவுமே கிடையாது, சக்தியோ பவரோ கிடையாது. யூனிட்டிக்கு வந்து ரொம்ப பவர்ஃபுல்லானது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு ரோட்ல நடந்து போயிட்டு போது நாய் படுத்திருக்கும், அது ஒரு கல் எடுத்து அடிச்சிங்கன்னா அது அப்படியே பயந்து ஓடிடும். அதே ஒரு நாயை விட ரொம்ப உருவத்துல சின்னது வந்து தேனி. அது தேன் கூட்டுல நீ கல் எடுத்து எரிஞ்சு பாருங்க, நம்ம ஓடுவோம், தேனீக்கிழமை துரத்திட்டு இருக்கும். அப்போ இந்த யூனிட்டி வந்து ரொம்ப பவர்ஃபுல்லானது. அந்த யூனிட்டி தான் அங்க பண்ணிருக்கோம். ஏன்னா எனக்கு ஒரு தேனி, அதாவது நான் அதான் சொல்றேன்னே, எனக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா என்னை காப்பாத்துறதுக்கும் என்னை சரி பண்றதுக்கும் இவ்வளவு கூட்டங்கள் இருக்கு. அந்த தேனீக்கள் துரத்துறதுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய கஷ்ட காலங்களையும் நம்மளான எதிரி வறுமைகள் எல்லாத்தையும் துரத்துறதுக்கான விஷயம்தான் அந்த தேனீக்கள் நம்ம சொல்லக்கூடிய விஷயம். இந்த நம்ம புரிஞ்சுக்கணும். வந்துட்டு அந்த மாதிரியான ஒரு யூனிட்டியை நம்ம செயல்படுறதுனால வாழ்க்கையில எல்லா பெரிய எந்த மாதிரியான ஒரு பிரச்சனையும் சால்வ் பண்ண முடியும். உங்களுக்கு நாளைக்கு இப்போ நிறைய நம்ம கல்யாணம் பண்ணி கொடுக்கக்கூடிய வயசுல ஆட்கள் இருப்பாங்க. இப்பதான் கல்யாணம் பண்ணி புதுசா நாளைக்கு குழந்தை பிறகு உங்களுடைய ஸ்டடியில இருந்து உங்களுடைய எல்லா விஷயத்துக்கும் இங்க இருக்கக்கூடிய எல்லாரும் தோள் கொடுப்பாங்க. யார் உங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்கன்னு தெரியாது, யாருக்கு நீங்க ஹெல்ப் பண்ண போறீங்கன்னு தெரியாது. ஆனா ஒரே ஒருத்தர் மட்டும் இந்த 1000 ரூபாய் ஹெல்ப் பண்ணுவீங்க. ஆனா யாரெல்லாமோ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க கொடுக்குற படத்தை நீங்க யாருக்கெல்லாமோ ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு மகத்தான ஒரு விஷயம் வந்து எந்த பிசினஸும் கிடையாது. இந்த மகத்தான ஒரு விஷயம் எந்த பிசினஸ்லும் கிடையாது. பிசினஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எதுல இருக்க ஒருத்தன் நஷ்டப்பட்டா எனக்கு லாபம் வரும். ஆனா இங்க இல்ல, எல்லாரும் லாபம் வர முடியும், எல்லாரும் ஜெயிக்க முடியும், எல்லாரும் வெற்றி தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் தான் இந்த ஸ்பீட் கேஷ். எல்லாரும் புரிஞ்சுக்கோங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து பயணிப்போம். நாளை காலையில ஒரு 4:45 4:55 அந்த ஜூம்ல வாங்க. நிறைய விஷயம் நிறைய பேசுவோம். சிஎஸ்ஆர் ஒரே ஒரு தகவல் ஒன்று சொல்லிக்கிறேன். நண்பர்களே, நம்ம இந்த திட்டத்தை ஆரம்பிச்சு ஒரு 15 நாட்கள் ஆகியிருக்குது. இந்தியா முழுக்க இப்ப இந்த திட்டத்தை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நேற்று மட்டும் நம்மளுடைய முகமது சார் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 மாநிலங்கள்ல பேசி என்ட்ரி எடுத்திருக்காரு. அவருக்கு என்னுடைய வாழ்த்தை சொல்லிக்கிறேன். அதோட இல்லாம இன்னொரு விஷயம், பாபு சார் நீங்க அதை ஷேர் பண்ணுங்க. நான் சொல்றேன் பாபு சார். பாபு சார் ஷேர் பண்றீங்களா? இல்ல, ஏன்னா பாபு சாருக்கு தான் அனுப்பிச்சிருந்தேன். ஓகே சார், ஒண்ணு இல்ல, ஷேர் பண்றாரு சார். பாபு சார் ஷேர் பண்றாரு. காலையில அவங்க யார் என்கிறத நம்மளுடைய குரூப்ல ஷேர் பண்றேன். மிகப்பெரிய வெற்றி அது. 12 டைரக்ட் ரெஃபரல் கொடுத்து 27 பேர் வந்திருக்காங்க. அவங்களை மனதார நம்ம பாராட்டுவோம். இங்க இருக்கிற 322 பேரும் அவர்கள் செய்ததை நாம் செய்தால் மிகப்பெரிய ஒரு சக்தியா உருவாகும்னு சொல்லிக்கிறேன். திங்கட்கிழமையில இருந்து ஹிந்தி மீட்டிங் ஸ்டார்ட் ஆகுது. இந்த மீட்டிங் முடிஞ்சதோட கண்டினியூவா அது வந்து ஸ்டார்ட் ஆகிடும். 8:55 9 மணிக்கு முடியுது அப்படின்னா முடிந்ததோட ஷார்ப்பா அந்த மீட்டிங் ஸ்டார்ட் ஆயிடும். அது கண்டினியூ ஆயிடும். அதையும் இந்த சந்தோஷமான நேரத்துல நான் சொல்லிக்கிறேன். அதே போல கன்னடம், தெலுங்கு, மலையாளம் இது எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா அந்த டீச்சர்ஸ் குரூப்ல இருக்கிற நபர்கள் அவர்கள் டேட் வாய்ஸ் அறிவிச்சிருவாங்க. அதையும் இந்த சந்தோஷமான நேரத்துல சொல்லிக்கிற நண்பர்களே, ஒன்றே ஒன்றுதான் உங்களுக்கு கிடைத்திருக்க இடம் சாதாரண இடம் நினைச்சிடாதீங்க. சரியான இடத்துல நீங்க எல்லாம் உட்கார்ந்துருக்கீங்க. சரியான நேரத்துல இது உங்க கையில கிடைச்சிருக்கு. உங்களுடைய வேலை என்னன்னா இந்த சிஸ்டத்தை பத்தி தெளிவா எல்லோரிடமும் அத திட்ட விளக்கத்தை தெரியப்படுத்த பிறகு அவர்களை ரெஜிஸ்டர் பண்ணுங்க. இவ்வளவு சொல்லியும் நேற்று பாத்தீங்கன்னா ஒரு 20 பேர் அந்த மாதிரி தவறான ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி நிறைய லீடர்கள் கான்டாக்ட் பண்ணி கஷ்டப்படுறாங்க. நீங்க ரெஜிஸ்டர் பண்றதை பத்தி நான் கவலைப்படல, ஆனா அருமையான லீடர்லாம் பாதிக்கப்படுறாங்கிறத இந்த விளக்கத்துல சொல்லிக்கிறேன். நன்றி. காலையில ஏர்லி மார்னிங் 4:55க்கு இந்த மீட்டிங் தொடங்கும். நம்மளுடைய என்ன டவுட் செஷன் இருந்தாலும் நம்ம அதை கேட்டுக்கலாம்.
அதை இல்லாம நாளைக்கு 10 மணிக்கு ஒரு ஸ்பெஷல் ஜூம் மீட்டிங் இருக்குது. அதுல நம்மளுடைய என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அதையும் சரி பண்ணிடலாம். மேக்சிமம் சாஃப்ட்வேர் வந்து சிஸ்டத்தை நிப்பாட்ட வேண்டாம்னு சொல்லிட்டு இன்னைக்கு கிடைத்த எனக்கு தகவல், சிஸ்டம் நிப்பாட்ட வேண்டாம் சார், எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிட்டு பாப்பாவும் நல்லா பண்ணிட்டாங்க. நான் நேற்று உட்கார்ந்து இந்த பைபாஸ் இதையும் சரி பண்ணிட்டேன். ஆகவே இதை நிப்பாட்டுறதுங்கிற இனிமே அவசியம் கிடையாது. ஒரு சின்ன சின்ன எரர் இருக்கு, அதெல்லாம் சரி பண்ணி அப்போ ரன்னிங்லேயே சரி பண்ணிடலாம். நாளைக்கு எனக்கு மீட்டிங் எடுத்து அந்த மெயின் ஏதாவது மேஜர் ப்ராப்ளம் இருந்தா என்கிட்ட சொல்லுங்க, நான் அதையும் சரி பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நாளைக்கு 10 மணி மீட்டிங்க்கு நீங்க லீடர்ஸ் எல்லாருமே அவசியம் பிரச்சனை உள்ளவர்கள், உங்களுக்கு ப்ராப்ளம் தான் வாங்க, இல்லைன்னா யாரும் வர வேண்டியது இல்லை. அதே போல ஏர்லி மார்னிங் வந்து நீங்க அவசியம் கலந்துங்க. ஒரு 10 நாள் தொடர்ந்து நீங்க பயணம் பண்ணி பாருங்க. அந்த மீட்டிங்ல நல்ல நல்ல செய்திகள் கிடைக்கும். நாளைக்கு நம்மளுடைய காலை மீட்டிங்ல நம்மள எல்லாம் சந்திப்போம்னு சொல்லி தேங்க்யூ சுப்பிரமணியன் சார், எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு. நீங்க இறுதியா நீங்க இந்த மீட்டிங்கை பேசிட்டு வைண்ட் அப் பண்ணீங்க. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ ஆல்.